போடு. நாளைக்கு நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் டேட்டு வந்துச்சு. நேஷனல் சேனல்ல இருந்து லோக்கல் சேனல் வரைக்கும் ஃபுல்லா டார்கெட் பண்றது நாளையோட எலெக்ஷன் ரிசல்ட் தான். எஸ், அனைவராலும் கூர்மையா கவனிக்கப்பட்ட 2026 தமிழ்நாட்டு தேர்தலோட ரிசல்ட் நாளைக்கு. இதுல பலதரப்பட்ட கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல் எல்லாமே பார்த்தாச்சு. ஆனா நாளைக்கு யார் வின் பண்ண போறா, மேஜிக் நடக்குமா நடக்காதான்னு சொல்லிட்டு எங்களோட டேட்டா வச்சு ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன், இத பார்த்தாலே நாளைக்கு யார் வின் பண்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கே தெரிஞ்சிடும். டோன்ட் மிஸ் இட். வெல்கம் டு பியர்ட்மேன் டாக்ஸ். நான் உங்க ராஜேஷ். எஸ், வெல்கம் சச்சின். உங்களோட டேட்டா வச்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு நாளைக்கு யார் வின் பண்ண போறா, மேஜிக் நடக்குமா நடக்காதுன்றத கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போ தமிழக வெற்றி கழகம் அவங்க தான் மேஜர் பார்ட்டி இந்த 2026 எலெக்ஷன்ல. என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்றத அவங்கள பேஸ் பண்ணி தான் என்ன நடக்க போகுதுன்றதே எல்லா கட்சியும் என்ன நடக்கும்ன்றதே தெரியாம முழிச்சுன்னு இருக்காங்க. பட் நம்ம இதை ஒரு குத்தாம் பொதுவா சொல்லலை. விஜய் 5% ஓட்டுல இருந்து 40% ஓட்டு வரைக்கும் வாங்கினா என்ன நடக்கும்ன்றத டீட்டெயிலான ஒரு அனலைஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ தமிழக வெற்றி கழகம் அவங்களோட ஆன்லைன் மெம்பர் ஆட் பண்றது ஒரு ஆப் மூலியமா பண்றாங்க. அந்த ஆப்ல இது வரைக்கும் 1.5 கோடி பேர் மெம்பரா இருக்காங்க. இப்போ அதில் மெம்பர் ஆக்கணும்னா எப்படின்னா, உங்களோட ஓட்டர் ஐடி, ஆதார் நம்பர், நீங்க என்ன தொகுதி, இந்த எல்லா டீட்டெயிலும் போட்டு தான் அதில் மெம்பர்ஷிப் கார்டு வாங்க முடியும். ஸோ டூப்ளிகேட் என்ட்ரி ஆப் அலோவ் பண்ண மாட்டுது. ஸோ நம்ம விஜய் 5% ஓட்டுலேருந்து 40% ஓட்டு வரைக்கும் வாங்கினா தமிழக அரசியல் என்ன நடக்கும்ன்றது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகே, இப்போ குறிப்பிட்டு பார்க்கும்போது கடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இல்லாம ஒரு 85% கிட்ட பதிவு வந்திருக்கு. ஸோ இதுல எந்த கட்சிக்கு அதிக சதவீதம் வரும், எந்த கட்சிக்கு கம்மியா வரும்ன்றது பாத்தீங்கன்னா இப்போ எடுக்க போற இந்த ஒரு பர்சன்டேஜ் வைஸ் வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குறைஞ்சபட்சத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். தமிழக வெற்றி கழகம் ஒரு 5% வாங்கினா என்னென்ன மாற்றம் நடக்கும்ன்றத எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் ஒரு 5% ஓட்டு வாங்கினா அந்த ஓட்டு மொத்தம் பூலான 4,87,00,000 ஓட்டுல பாத்தீங்கன்னா 24,35,000 ஓட்டு தான். பட் தமிழக வெற்றி கழகத்தோட அபிஷியல் மெம்பரே 1,50,00,000 பேர் இருக்காங்க. ஸோ 5% தமிழக வெற்றி கழகம் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ ஒருவேளை 10% அது அதிகரிச்சுன்னா என்ன மாதிரி மாற்றங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? இப்போ நீங்க சொன்னபடி பாத்தீங்கன்னா 10% ஓட்டு தமிழக வெற்றி கழகத்துக்கு பதிவானா மொத்தம் வாங்கினா 4,87,00,000 இருந்து அவங்க ஒரு 48,70,000 ஓட்டு தான் வாங்குவாங்க. ஆனா அது நடக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களோட அபிஷியல் மெம்பர் லிஸ்டே பாத்தீங்கன்னா 1,50,00,000. அதுல 3/1% பீப்புள் தான் ஓட் போடுவாங்க அவங்க கட்சிக்குன்னு சொல்றது அது நடக்க வாய்ப்பே இல்லை. அப்படி நடந்தா டிஎம்கே ஆட்சி அமைக்கும். ஓகே, கிட்டத்தட்ட இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இந்த தமிழக வெற்றி கழக உறுப்பினர்களை டிசைட் பண்ணியே இந்த வாக்குப்பதிவு நீங்க போகுதுன்னு சொல்றீங்க. ஆமா, இன்னைக்கு ரிசல்ட்ல பாத்தீங்கன்னா நாளைக்கான ஹீரோவே டிவிகே தான். டிவிக்கு என்ன பர்சன்டேஜ் ஓட்டு வாங்க போறோம், அவங்க யாரோட ஓட்டை வாங்க போறாங்கன்றதை பொறுத்து தான் நாளைக்கு ஆட்சி யாருக்கு ஃபேவரா அமையும், யார் ஆட்சி அமைக்க போறா, யார் வெளில போறா, யார் எதிர்கட்சியா கூட ஆகாம இருக்க போறான்றது எல்லாமே பேஸ்ட் ஆன் டிவிக்கோட ஓட்டை பொறுத்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும். ஓகே, இப்ப குறைந்த சதவீதம் பார்க்கும்போது இப்ப அடுத்ததாக 15% பதிவாகனா என்ன மாதிரி மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம்? இப்போ 15% ஓட்டு பதிவானா டிவிக்கு 73,05,000 ஓட்டு வாங்குது. அவங்களோட மொத்த ஓட் கவுண்டே பாத்தீங்கன்னா மெம்பர் லிஸ்டே பார்த்தீங்கன்னா 1,50,00,000. அதுல பாதி பேர் ஓட் போட்டிருக்காங்க. 50% பேர் ஓட் பண்ணியிருக்காங்க சொன்னா இட் வில் பி பாசிபிள். ஆனா அது நடக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ டிவிக்கே கண்டிப்பா 15% மேலதான் ஓட் வாங்கன்றது அது என்னோட அசம்ப்ஷன். அதுக்கான டீட்டெயில் லாஜிக்கை நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி 15% ஓட்டு வாங்கினா கண்டிப்பா டிஎம்கே 120+ சீட்டு ஜெயிக்கும், ஏடிஎம்கே 100+ சீட் ஜெயிக்கும். இட் இஸ் +or-20 வர வாய்ப்பு இருக்குது. யார் வேணா ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, அப்போ 15% உங்களுக்கு பாசிபிளுக்கு கம்மியா இருக்கும்போது இப்போ அதிகபட்சமா 20% வாங்கினா என்ன மாதிரி மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம்? விஜய் 20% ஓட்டு வாங்கினா 97,40,000 ஓட்டு அவர் வாங்குவார் மொத்தமா பதிவான ஓட்டுல இருந்து. அவங்களோட மெம்பர்ஷிப் லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா 1,50,00,000 பேர்ல 2 மடங்கு பேர் ஓட் போட்டிருப்பாங்க. இது பாசிபிள். அப்படி 20% ஓட்டு வாங்கினா தமிழக வெற்றி கழகம் குறைஞ்ச ஒரு 5-10 சீட் ஜெயிக்கும். டிஎம்கே தான் கண்டிப்பா ஒரு 140 சீட் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும். அப்போ ஒரு பர்சன்டேஜ்லயும் பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு தொகுதி வாய்ப்புகள் அதிகரிச்சுட்டே தான் போகுது. அப்ப 25% பார்க்கும்போது என்ன மாதிரி மாற்றங்கள் வரும்? தமிழக வெற்றி கழகம் 25% ஓட்டு வாங்குச்சுன்னா அவங்க 1,21,00,000 பேர் ஓட்டு வாங்குவாங்க. ஸோ அவங்களோட 1,50,00,000 மெம்பர் அவங்களுக்கு இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஐஆர்,
ஸோ நான் இந்த கட்சியிலேருந்து வேறு கட்சிக்கு மாறிட்டேன், இவங்களோட கொள்கை பிடிக்கல அப்படின்னு ஒரு 30 லட்சம் பேர் வெளியில் போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ அதால் வந்து டிவியை கண்டிப்பாக அவங்களோட ஓட் பர்சன்டேஜ் வந்து ஒரு 25% தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அப்படி 25%லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் 234 தொகுதியும் இருக்குது. 234 தொகுதியும் 25% வாங்க மாட்டாங்க. ஒன்றுல 30 வாங்குவாங்க, ஒன்றுல 32 வாங்குவாங்க, ஒன்றுல 15 வாங்குவாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து டிவிக்கு வந்து 25% ஓட்டு வாங்கினாங்கன்னா ஒரு 25லேருந்து 30 தொகுதி ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே 2 பேருக்கும் வந்து ரொம்ப டைட்டாக டஃப்பான சுச்சுவேஷன் இருக்கும். யார் ஆட்சி அமைப்பாங்கன்றது சொல்ல முடியாது. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 25-35 தொகுதி வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து அவங்க சைடுக்கு ஃபேவரா வரும்போது பெரும்பாலான கட்சிகளுக்கான தொகுதியும் அந்த சைடுல குறையும் இல்லையா? கண்டிப்பா இப்ப ஜெயிக்கிற ஓட்டுல பாத்தீங்கன்னா லெஸ் தென் 1000 ஓட்டுல தான் வந்து உங்களுக்கு வெற்றியை வந்து தீர்மானிக்கப்படும். அப்போ 25ல இருந்து 30% அது இன்க்ரீஸ் ஆகும்போது இப்போ வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து 30% ஓட்டு வாங்கினாங்கன்னா 1,46,10,000 ஓட்டு வந்து அவங்க வந்து மொத்த பதிவான ஓட்டுல இருந்து அவங்க வாங்குவாங்க. இது வந்து அவங்களோட மெம்பர் லிஸ்ட்ல வந்து ஒரு 1.5 கோடியிலேருந்து ஜஸ்ட் ஒரு 4 லட்சம் பேர் தான் ஓட் போடாமல் இருக்காங்க. இது நடக்கிறதுக்கும் பாசிபிள் இருக்கு. பட் அப்படி நடந்ததுன்னா கண்டிப்பா விஜய் வந்து 40லேருந்து 50 தொகுதி ஜெயிப்பாரு. யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்காது. தொங்கு சட்டசபை தான் நடக்கும். அப்போ 30%க்கே மெஜாரிட்டி கிடைக்காதுன்ற போது ஒருவேளை 30லேருந்து 35% அது அதிகரிச்சா இப்போ வந்து விஜய் வந்து 35% ஓட்டு வாங்குறாருன்னா 1,70,40,45,000 ஓட்டு அவர் வாங்குவார். ஆனால் டிவிக்கு வந்து அவங்களோட மெம்பர் லிஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா 1,50,00,000 பேர் தான். இந்த மெம்பர் லிஸ்ட்டை விட்டு அதிகமாக போகுது. இப்போ இந்த சுச்சுவேஷன் ஏன் நடக்கும்ன்றது வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நான் என்ன கணிச்சிருக்கேன்னா டிவிக்கு வந்து அவங்க மெம்பர் வந்து 1,50,00,000 பேர் இருக்காங்க. அதில் ஒரு 30 லட்சம் பேர் எஸ்ஐஆர் வேறு கட்சிக்கு போயிருக்கலாம், கொள்கை மாறி இருக்கலாம், லாஸ்ட் டைமில் ஓட்டை வந்து டிசைட் பண்ணாமல் போயிருக்கலாம், ட்ராவல் பண்ண முடியாமல் போயிருந்துருக்கலாம். இதால் வந்து ஒரு 30 லட்சம் பேர் ஓட் போடாமல் இருப்பாங்க. ஸோ விஜய் கட்சியில் வந்து அவங்களோட மெம்பரில் 1,20,00,000 பேர் கண்டிப்பாக அவர் ஓட் போட்டு இருப்பாங்க. ஏன்னா அவர் தேர்தல் பிரச்சாரம் போகிறப்போ மக்கள் அவரை வந்து தேடி தேடி பார்க்குறது அந்த கள்ள யதார்த்தத்தை வச்சு தான் நான் இதை வந்து சொல்கிறேன். அவர் மெம்பரில் வந்து ஒரு 30 லட்சம் பேர் ஓட்டு போட்டு இருக்க மாட்டாங்கன்னு. இப்போ அந்த 1,20,00,000 பேர் வந்து அவருக்கு வந்து ஓட் போட்டு இருந்தாங்கன்னா அந்த ஓட் பர்சன்டேஜ் வந்து அவருக்கு வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 30% ஓட்டு அவருக்கு வந்திருக்கும். 25 to 30% ஓட்டு அவருக்கு வந்திருக்கும். இப்போ வந்து நான் என்ன அசூம் பண்ணுறேன்னா இந்த தேர்தல் நாள் முன்னாடி வரைக்கும் விஜய் வேணா டிவிகேவஸ் டிஎம்கேன்ற மாதிரி வந்து ஒரு சினாரியோ வந்து செட் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த தேர்தல் நாளில் அந்த சினாரியோ வந்து பொதுமக்கள் எல்லாருக்கும் வந்து தெரிய ஆரம்பிச்சிச்சு. இதை ஏன் வந்து நான் சொல்றேன்னா குடும்பமாக போயிட்டு ஓட் போட்டு இருக்காங்க. ஏன் அசூம்ஷன் என்னன்னா இப்போ அந்த 30 லட்சம் பேர் இல்லாமல் 1,20,00,000 பேர் டிவிகே மெம்பர் ஓட் போட்டிருக்காங்க. அதில் வந்து 3/2 1% பீப்புள் ஒரு 40 லட்சம் பேர் அவங்க வீட்டில் இருக்க ஒருத்தவங்களை வந்து டிவிகேக்கு ஓட் போடுன்னு சொல்லி கன்வெர்ட் பண்ணி அவங்க அம்மாவாவோ அப்பாவாவோ அண்ணன் தங்கச்சி பாட்டி யாரோ ஒரு ரிலேஷனை ஒரு பேரை வந்து 40 லட்சம் பேர் வந்து ஓட் போட சொல்லி கன்வே பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஓட் பர்சன்டேஜ் 1,60,000% ஓட்டு வரும். அது வந்து திட்டம் 35% ஓட்டு. அப்படி நடந்ததுன்னா டிவிக்கு வந்து சாலிடா ஒரு 80 தொகுதி ஜெயிக்கும். ஓகே, இப்போ நீங்க சொன்ன இந்த 35% பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து தாவேக்காவோட உறுப்பினர்கள் அப்புறம் தாவேக்காவோட ரசிகர்கள் அவங்களோட குடும்பத்தினரை கன்வெர்ட் பண்ணி போட வச்ச சதவீதம். ஒருவேளை மற்ற கட்சிக்கு வந்து அடிப்படையில இருந்து டிஎம்கே ஏடிஎம்கே ஓட்டு போட்டவங்க அவங்க வந்து தாவேக்காக்கு ஓட்டு போடும் போது இந்த 35% வந்து அதிகரிக்கும் இல்லையா? அப்போ ஒரு 40 மாறிச்சுன்னா அது அவங்க அந்த சினாரியோ வந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ளதான் வரும். நம்ம வந்து மாற்று கட்சியில ஓட்டு போட்டவங்க வந்து இவங்களுக்கு வந்து போடுவாங்களா, இவங்க தேர்தல் அறிக்கை வந்து பிடிச்சிருந்து போடணும், நம்ம அந்த சினாரியோவிலேயே போட தேவையில்ல. நான் என்ன கெஸ் பண்ணுறேன்னா இப்போ நம்ம சொன்ன மாதிரியே அந்த 1,20,00,000 பேர் போட்டு இருக்காங்க. விஜய் ஃபேன் அந்த 1,20,00,000 பேர்ல ஒரு பாதிக்கும் பேர் 60 லட்சம் பேர் வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஒரு ஓட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி போட சொல்லியிருந்தாங்கன்னா அந்த 60 லட்சம் ஓட்டோட பர்சன்டேஜே பார்த்தீங்கன்னா 12.32%. இப்போ 12.32% அவர் வாங்குற 1,20,00,000 ஓட்டு வந்து ஒரு 25 to 30%. அப்போ பார்த்தீங்கன்னா 40% அவருக்கு வந்து ஓட் பூல் ஆகிடும். 40% ஓட்டு வந்து அவர் வாங்கினார்னா குறைஞ்ச 130ல 140 தொகுதி அவர் ஜெயிப்பார். மெஜாரிட்டியா வின் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப இந்த சினாரியோ இந்த தேர்தலோட சினாரியோவே வந்து டிவிகே மெம்பர் வந்து கண்டிப்பா வந்து மினிமம் 1,20,00,000 பேர் அவங்க ஓட்டு போடுவாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர்கள் அவங்க வீட்டுல இருந்து எவ்வளவு பேரை வந்து ஓட் போட வச்சாங்கன்றதை பொறுத்து தான் நாளைக்கு எலெக்ஷனோட சினாரியோவே மாறும். அப்படி நம்ம எதிர்பார்த்த பாதி பேர் மேல ஓட் போட வச்சிருந்தாங்கன்னா நாளைக்கு கண்டிப்பா மேஜிக் நடக்கும். இந்த டேட்டா வச்சு பார்த்தா விஜய் தான் நாளைக்கு சிஎம்.
பட் என்ன இருந்தாலுமே அது மக்களோட இறுதி முடிவு. அவங்க நாளைக்கு என்ன இறுதி முடிவு எடுத்திருக்காங்கன்றது நாளைக்கு இந்த டைமுக்குலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஒருவேளை இந்த சினாரியோ நாளைக்கு நடந்ததுன்னா, தூதுவன் வருவான், மாற்றம் நிகழும், மாறி பொழியும், மக்கள் இன்ப வெள்ளத்தில் நனைவார்கள். ஸோ உங்களோட கருத்து என்னவா இருக்கும்ன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே போல வீடியோக்களை பார்க்கறதுக்கு பியர்ட்மேன் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.